ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பழனிக்கு பயங்கர கோவமாக இருக்குது மயில் மேலே. ஏன்னா இப்போது சரவணனோட வாழ்க்கை கெட்டு கெடுக்கிறதுக்கு காரணம் மயில் தான். இவ்வளோ நல்ல பிள்ளை மாதிரி இருந்து எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்காங்க குடும்பமாக சேர்ந்து. அவங்கள 4 கேள்வி கேட்டால் தான் என் மனசே ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா கிட்ட, சுகன்யா நீ கடைக்கு பார்த்துக்கோ, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சுகன்யா இருந்துட்டு எங்கெங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இது மயில் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலான்னு அப்படின்னு சொல்லவும், எதுக்காக நீங்கள் அங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது இல்லை சுகன்யா, சரவணனோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிருக்காங்க, பாவம் அவன் ரொம்பவே நொறுங்கி போயிருக்கான், அவனை பார்க்கவே மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் மாப்பிள்ளையோட வாழ்க்கையை இப்படி கெடுத்து வச்சிருக்காளே, நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையுமே கேட்டுட்டு வரணும், அப்போ தான் என் மனசே ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்லவும், சுகன்யா இருந்துட்டு இங்கே பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை, தேவையில்லாமல் நீங்கள் எதுலேயுமே போய் மூக்க நுழைக்காதீங்க, அவங்க தப்பு பண்ணதுக்கு தான் தண்டனை இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்களை நம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினாங்கல்ல, அவங்க எல்லாமே படட்டுங்க, நீங்கள் அவங்களுக்காக போய் ஒன்றும் நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு சுகன்யா, காலையிலே சொன்னது தான், என் அக்கா குடும்பத்து மேலே எனக்கு எப்போவுமே பாசம் விட்டு போகாது, கண்டிப்பாக அந்த மயிலை பார்த்து நான் 2 கேள்வி கேட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி அங்கேருந்து போகிறாங்க. இப்போது மயிலோட வீட்டுக்கு போயிடுறாங்க. மயில் பயங்கரமாக அழுதுட்டு உட்காண்ட்ருக்கவும் இங்கே பாக்கியம் வந்து பழனியை பார்த்துட்டு, என்ன இந்த மனுஷன் எதுக்காக எங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம மயில்கிட்ட வந்து ஏமா மயில் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கூப்பிடுறாங்க. இங்கே பழனியை பார்த்ததுமே நம்ம மயில் இருந்துட்டு, சித்தப்பா என்னை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேலா, ஆமாம் சரவணன் மாமாவை பார்த்து பேசினீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கமாக கேட்கவும், என்ன மயில் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு இப்போது நல்ல பிள்ளை மாதிரியே நடிக்கிற, உன்னை நான் ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ எங்கள் அக்கா குடும்பத்துக்கே மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழனி வந்து ஸ்டார்ட் பண்ணவும் உடனே பாக்கியத்துக்கு கோவம் வருது. மயில் இருந்துட்டு, சித்தப்பா என் மேலே எந்த தப்பும் இல்லை சித்தப்பா, நான் போய் சொன்னது உண்மை தான், ஆனால் அந்த வீட்டு மேலே வச்ச பாசமோ நேசமோ எல்லாமே உண்மை, அந்த வீட்டுக்காக நான் உழைச்சது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போதும் நிறுத்துமா மயில், உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, என் மாப்பிள்ளை சரவணை எப்படி நொந்து போய் இருக்கான்னு தெரியுமா, அவன் அப்படி அழுது அவன் அப்படி கஷ்டப்பட்டு நான் என்றைக்குமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். உடனே இங்கே பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருப்பா, ஏதோ நீ மட்டும் ரொம்ப நல்லவர் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அந்த குடும்பத்துக்கு நீங்களும் நம்பிக்கை துரோகம் பண்ணவர் தானே, பாண்டியங்காடைக்கு எதிரில் நீங்களும் கடையை போட்டவர் தானே, நீங்களும் எல்லாமே பண்ணிடுவீங்க, ஆனால் உங்கள் மேலே மட்டும் எந்த தப்புமே இல்லை, ஆனால் நாங்கள் ஏதாவது சின்னதாக பொய்யே சொன்னாலுமே அதை பெரிய விஷயமாக ஊதி பெருசாக பண்ணுவீங்க, அப்படி தானே இப்போ என் பொண்ணை வாழ விட்டியா, உங்கள் அக்கா குடும்பம் வெளியே அனுப்பிட்டாங்க, அவங்கள யாரையுமே நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து பேசுவோம். என்ன நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி பேசிக்கிட்டு இருக்க டைமில் தான் இங்கே நம்ம மயிலோட ஹஸ்பண்ட் வந்து வராங்க. விஷயம் தெரிஞ்சு தான் வராங்க. நம்ம மயிலோட 2வது புருஷன், அதாவது நம்ம சரவணன், அவங்க ஃபேமிலியில் பிரச்சனை வந்து மயில் வந்து திரும்பவும் தன்னோட அம்மா வீட்டுக்கே வந்துட்டுருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு தான் அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. இப்போது அவங்க வந்ததுமே இங்கே பாக்கியமும் மயிலும் எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்கே பழனிக்கு அவங்க யாருன்னே தெரியல. இப்போது இங்கே பாக்கியம் இருந்துட்டு அவரை அப்படியே வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு, இங்கே பாருப்பா, எதுக்காக நீங்கள் வந்திருக்க, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் ஒட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு எப்போவே முடிஞ்சு போச்சுல்ல, இந்த நேரத்தில் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து அடித்து துரத்தாத குறையா வாயிலே பேசி திட்டி அங்கேருந்து அனுப்ப பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இருந்துட்டு, என்னத்தை என் மேலே உங்களுக்கு கோவம் இருக்க தான் செய்யும், சரி வாங்கத்தை உள்ளே போய் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. எப்பா உள்ளே வராதுன்னு சொன்னால் நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்க, போப்பா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கத்தை கோவப்படாதீங்க, எல்லா விஷயம் தெரிஞ்சு தான் வந்திருக்கேன், மயிலோட வீட்டில் அவங்க அத்தை வீட்டில் எல்லாருமா சேர்ந்து வெளியே துரத்திட்டாங்களாமே, விடுங்க அத்தை, அதெல்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க, அதான் நான் இருக்கல உங்கள் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து கோவப்படுறாங்க. பழனிக்கு ஒன்றுமே புரியல. மயில் இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே மயில் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே எங்கள் பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பார்ப்பா பழனி, அவர் யாரனா இருந்துட்டு போகிறாரு, அவர் எங்கள் சொந்தக்காரர் தான், நீ இப்போது வீட்டை விட்டு வெளியே போனால் நல்லாயிருக்கும், நாங்கள் எங்கள் சொந்தக்காரவங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம
பழனி இருந்துட்டு, "இல்ல நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இங்க மயிலோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு, "இங்க பாருங்க, நான் பேச வந்தத பேசிட்டு போயிடுறேன். இங்க பாருங்க அத்தை, உங்க பொண்ணு இனிமே உங்க வீட்லயே தான் இருப்பா. அப்படி இருந்தா ஊர்ல உள்ள எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. உங்க பொண்ணு பேசாம என் கூடயே ஒண்ணு சேர்ந்து வாழட்டுமே. ஏற்கனவே எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனது தானே. இன்னும் எங்களுக்கு முறையா சட்டப்படி டிவோர்ஸ் கூட நடக்கல. அப்படி இருக்கிறப்போ நானும் மயிலும் ஒண்ணு சேர்ந்து வாழ்றோம். மயில நான் ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுமே இங்க நம்ம பழனிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. "மயிலு, இவர் என்ன சொல்றாரு? இவருக்கும் உனக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சா? என்ன மயிலு, இங்க என்ன நடக்குது? அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சரவணனை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என்னம்மா, இன்னும் தோண்ட தோண்ட ஏதோ வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இன்னும் தோண்ட தோண்ட உங்களுக்குள்ள பொய் நெறைய இருக்கே. நீங்க எக்கச்சக்கமான பொய்ய சொல்லியிருக்கீங்க. அப்போ ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா நீ? இந்த விஷயம் மட்டும் சரவணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப உடஞ்சு போயிடுவானே. ஐயையோ!" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பழனி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அப்படி பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. மயிலுக்கு படபடங்குது. ஐயையோ! இருந்தது இது ஒரு விஷயம் தான். இதுவும் இப்போ பழனி சித்தப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சே. இப்போ சரவணன் மாமா வீட்ல சமாதானம் ஆகனாலுமே இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள கடைசி வரைக்கும் அந்த வீட்டுக்கு கூப்பிடவே மாட்டாங்களே. ஐயோ! என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் பழனிக்கிட்ட, சித்தப்பா சித்தப்பா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாருமா, எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ சித்தப்பா நீங்கள் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வீட்டுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போகிறாங்க. "சித்தப்பா உங்கள் காலில் கூட விழுறோம் சித்தப்பா, இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இங்கே பழனி இருந்துட்டு, "என்னம்மா, எதுக்காக நான் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கணும்? கண்டிப்பாக என்னால் இந்த விஷயத்த சொல்லாமலாம் இருக்கவே முடியாது. இது என்ன மூடி மறைக்கிற விஷயமா? ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. அதை மறைச்சி என் மாப்பிள்ளை பிள்ளை சரவணனோட வாழ்க்கையே கெடுத்து வச்சிருக்கீங்க. இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எப்படி தான் அதாவது மனசு வந்துச்சு? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? இப்படி ஒரு குடும்பத்தவே தலகுனிய வச்சு ஒவ்வொருத்தரோட மனசையும் சுக்குநூறாக உடைச்சிருக்கீங்க. அதை நினச்சி உங்களுக்கு குற்ற உணர்ச்சியே ஒன்றும் இல்லை. சரவணனோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்ட்டு ஒவ்வொருத்தருமே யோசிச்சு யோசிச்சு ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. ஆனா அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இப்பவே நான் இந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். என்னை விடு மயிலு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி கிளம்பவும் இங்க மயிலு பயங்கரமா கெஞ்சி கதறி அழுகுறாங்க. ஆனா நம்ம பழனி நேரா விறுவிறுன்னு இங்க கோமதியோட வீட்டுக்கு வராங்க. கோமதி மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. நம்ம ராஜியுமே இருக்காங்க. சரவணன், அதுக்கப்புறம் நம்ம கதிர், அவங்க எல்லாருமே கடையில் இருப்பாங்க. இப்போ எப்படியாவது அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. இங்க நம்ம கோமதி பார்த்துட்டு, "டேய் அங்கே நில்றா, எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க? ஒவ்வொருத்தருமா முதுகில் குத்திட்டு போகிறீங்க. ஒவ்வொருத்தருமே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு எங்கள் நெஞ்சில் இடியை தூக்கி போட்டுட்டு போகிறீங்க. அப்படி போனவங்க போய்கிட்டே தான் இருக்கணும். திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே நாங்கள் நொந்து போயிருக்கோம். திரும்பவும் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களால் தாங்கிக்க முடியாது. இங்கேருந்து போடா, எதுக்காகடா வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கர சத்தமாக கேட்கவும், உடனே நம்ம பழனி இருந்துட்டு, "அக்கா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லலான்னு வந்திருக்கேன்க்கா. நான் அந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன்க்கா, ப்ளீஸ்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்கே பாருடா, உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு எப்போவோ வெட்டி விட்டாச்சு. இப்போ ஏதோ உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்க. என்கிட்ட நீ முக்கியமான விஷயம் அப்படி என்னடா சொல்ல வேண்டியது இருக்குது? உனக்கும் எனக்கும் பேசிக்கிறதுக்கு ஒரு மண்ணும் கிடையாது. இங்கேருந்து போடா போடான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக துரத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம பாண்டியன் கடையில் போய் சாப்பிட்டு கடைக்கு போயிட்டுருப்பாங்க. அதாவது இப்போது நம்ம பாண்டியன் இருந்துட்டு கதிர்கிட்டையும் நம்ம சரவணன்கிட்டையும், "நீங்கள் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுங்க, வீட்டுக்கே போய் சாப்பிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இப்போது இங்கே நம்ம சரவணனும் கதிரும் அப்போ தான் இங்கே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கவும், நம்ம பழனி கோமதி கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. "என்ன, பழனி மாமா இங்கே வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனும் கதிரும் நிற்கிறாங்க. "என்ன மாமா, என்ன இங்கே வந்திருக்கீங்க, கடையில் இல்லை?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லை மாப்பிள்ள, அக்காவை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த பேசலான்னு தான் வந்தேன். ஆனால் அக்கா என் கூட பேசுகிறதுக்கே விருப்பம் இல்லை, வெளியே போடான்னு சொல்லிக்கிட்டே இருக்கு" அப்படின்னு சொல்லவும், கதிர் இருந்துட்டு, "இங்கே பாருங்க மாமா, உங்கள் மேலே இப்போ வரைக்குமே அம்மாவுக்கும் சரி மற்ற எல்லாருக்குமே சரி கோவம் போகலை. உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு புரியுது. ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிற இடத்துலையும் இல்லை. இப்போது சரவணா அண்ணன் வாழ்க்கையுமே இப்போது கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் நினச்சி எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க மாமா. நீங்கள் இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம், எல்லா கோவமும் கொஞ்சம் ஆறட்டும் இருங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. உடனே நம்ம பழனி இருந்துட்டு, "இல்லை கதிர், இது ஆற போடுற விஷயம் கிடையாது. இப்போவே நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டிய விஷயம்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. "இங்கே பாருடா, சும்மா ஏதோ விஷயத்த சொல்கிறேன்,
அது சொல்கிறேன் இது சொல்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் மனசை கஷ்டப்படுத்தணுன்னாலும் நினைக்காத, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா, ஏன்க்கா இப்படியெல்லாம் பேசுகிற? எப்போவுமே இந்த குடும்பத்துக்கு நான் துரோகம் நினைக்கவே மாட்டேங்க்கா. இப்போ வரைக்குமே நான் எப்போவுமே நினச்சது கிடையாது. என்னுடைய மனசு என்னன்னு சொல்லிட்டு அந்த கடவுளுக்கு தான்க்கா தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் அது புரியும். அப்போது நீயே என்கிட்ட வந்து பேசுவக்கா. ஆனால் அது வரைக்குமெல்லாம் என்னால் என்கிட்ட, அதாவது என் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்த நான் இப்போவே சொல்லி ஆகணும். அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுக்கா. தயவு செஞ்சு நான் சொல்கிற விஷயத்த கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னை வெளியே போன்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி பயங்கர கோவத்திலே இருக்கவும் நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா இருமா, அதான் மாமா நம்மக்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாருல, மாமா நீங்கள் சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. டே சரவணா, நீயாவது கேளுடா, அது வந்து மயில் அப்படின்னு சொல்லி சொல்லவும், மயிலா, மயிலை பற்றின விஷயம் என்ன இருக்குது மாமா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா மாப்பிள்ள, உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில் குடும்பத்தில் உள்ளவங்கள 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு மயிலோட வீட்டுக்கு போகினேன். அப்போது நானும் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க. அவங்க அதாவது பாக்கியம் தான் மயிலோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் யாருன்னு கேட்டப்போ அவங்க வந்து இவங்க என் ரிலேஷன் தான், நீங்கள் வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை துரத்தத்துலேயே இருந்தாங்க. அப்போ தான் அந்த ஆள் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அவங்க வந்தவங்க வந்து மயிலோட ஹஸ்பண்டாண்டா. ஏற்கனவே மயிலுக்கு கல்யாணம் ஆகிட்டு டிவோர்ஸ் கூட நடக்காமல் அதை மறைச்சி உனக்கு மயிலை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோட்டோவையும் காட்டவும், இதை கேட்ட நம்ம சரவணன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்படியே அவங்களுக்கு மூச்சு பேச்சு நின்று போயிடுச்சு. இங்கே கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு, மாமா நீங்கள் சொல்கிறது உண்மையா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடா சரவணா, சத்தியமாக இது உண்மைடா, என்னால் ஆதங்கம் தாங்க முடியாமல் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கள கேட்டுட்டு வரதுக்காக தான் போனேன். ஆனால் இப்படி ஒரு விஷயம் வெளியே வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ரொம்பவே நொந்து நொறுங்கி போகிறாங்க. இதை தாங்கிக்கவே முடியல. உடனே இங்கே நம்ம கோமதிக்கு அப்படி நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது. டே சரவணா, என்னடா இதெல்லாம்? ஐயோ, ஏற்கனவே கல்யாணம் ஆனவளாவா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஐயோ, என்னால் இதை தாங்கிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே சரவணன் வந்து அவங்க மனசை தேத்திக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, அதான் அவள் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தியாச்சு. இனிமேல் அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா, நீ எதை நினச்சும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம பழனியுமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கோமதியால் இதை வந்து தாங்கிக்கவே முடியல. சரி, நம்ம கதிர் இருந்துட்டு, அண்ணா என்னென்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, டே எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், வாடா நம்ம கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிரும் நம்ம சரவணனும் திரும்பவும் கடைக்கே போகிறாங்க. இங்கே நம்ம ராஜிக்கிட்ட விஷயத்த சொல்லி நம்ம கோமதி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ராஜி, இப்படியெல்லாம் சரவணன் விஷயத்தில் நடக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ராஜி. இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களே படுபாவி பசங்க, அவங்களாம் நல்லா இருப்பாங்களா, நாசமாக போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து இங்கே ராஜிக்கிட்ட பயங்கரமாக அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சரவணன் கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு ஒரு மாதிரி முகத்தை ரொம்பவே வாடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நம்ம யாருக்குமே எந்த துரோகமோ இல்லை எதுவுமே நம்ம ஏமாத்தினது கிடையாது, இப்படி நம்ம வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு மாதிரி ரொம்ப மனசு வலிக்குது. இப்போது இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இல்லை சரவணா என்னடா இப்போ தான் சாப்பிட்றதுக்காக போனீங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க, சாப்பிட்டீங்களா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து தயங்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, என்னடா எதுக்காக இப்படி தயங்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா அது வந்துப்பா மயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மயிலா, அந்த பேரை எதுவுமே சொல்லாதடா கதிர், எனக்கு மயிலுன்ற பேரை கேட்டாவே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்படுறாங்க. அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொன்ன விஷயத்த சொல்லவும், இதை கேட்டு நம்ம பாண்டியன் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன கதிர் சொல்கிற, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்குமே பயங்கர அதிர்ச்சி தான்ப்பா இது, ஆனால் இந்த அளவுக்கு அந்த குடும்பம் இறங்கி போய் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலப்பா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மிருகத்தனமாக போய் சொல்லி வச்சுருக்காங்க. மிருகங்களை கூட நம்பிடலாம், ஆனால் இந்த மனுஷங்க பையன்களை நம்பவே முடியாது போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது கதிருக்கு ட்ராவல்ஸில் இருந்து ஒரு ஃபோன் வருது, இங்கே பெரிய பிரச்சனையே போய்கிட்டு இருக்குடா, உடனே வாடா அப்படின்னு சொல்லிட்டு
கதிரோட ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறாங்க. இதோ நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்லிட்டு நம்ம கதிருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம். இனியுமே நம்ம லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலுக்குமே டிவோர்ஸ் நோட்டீஸாக அனுப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் அதுக்கான வேலை எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. இப்போது நம்ம பாண்டியன்கிட்டையும் சொல்கிறாங்க, அப்பா மயிலுக்கு நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியனுமே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. நம்மளால் நம்ம பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போச்சே, அவனோட வாழ்க்கையை என்ன பண்ணி சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் இருக்கிறப்போ தான் இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு எதை பற்றியுமே நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன்ப்பா, என் தலையில் இப்படியெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு விதி எழுதி வச்சுருந்தா நம்ம என்னப்பா பண்ண முடியும், நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம சரவணன். பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, நான் தாண்டா உனக்கு ஆறுதல் சொல்லணும், ஆனால் நீ எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா, என்னை விட என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தான்ப்பா ரொம்ப கவலைப்படுவீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மயில் வீட்டுக்கு நோட்டீஸ் போகுது. அதை படித்து பார்த்துட்டு எங்கள் மயில் அப்படி கதி கலங்கி போயிடுறாங்க. அம்மா போச்சு, என் வாழ்க்கையே மொத்தமாக முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏய் என்னடி போட்டிருக்கு அதில், மாமா எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, இனிமே அவர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ முடியாது, இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உள்ள ரூமில் போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாக்கியம் மாணிக்கம்னு எல்லாருமே போயிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஏன் மயில் கதவை திறடி, நீ மட்டும் கதவை திறக்கல அப்படின்னா நாங்களும் எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம மயில் வந்து கதவவே ஓப்பன் பண்ணுறாங்க. என்னடி எதுக்காக இப்படி திருப்புன்னு இப்படி ஒரு முடிவை எடுக்கிற, பின் என்னம்மா நம்ம சொன்ன பொய் எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போது நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், நம்ம சொன்னது எல்லாமே பொய் தான், ஆனால் அதுவும் தப்பு தானே, அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அதை நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல, என் வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ வருத்தமாக இருக்குது, அதே சமயம் நம்ம எம்பிட்டு பொய் சொல்லியிருக்கோம், அது எல்லாத்துக்குமே நீங்கள் தானே காரணம், அதை எல்லாத்தையும் நினச்சி அவங்களுக்கு வருத்தம் இருக்க தானே செய்யும், இப்போ மாமா என்கூட ஒன்று சேர்ந்து வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியான முடிவை எடுத்துருச்சேம்மா, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏ மயில், இந்த டைமில் தாண்டி நம்ம ரொம்ப தைரியமாக இருக்கணும், இங்கே பார், உன் வாழ்க்கையை நான் ஒரு காலமும் கெட்டு போக விடவே மாட்டேன்டி, அந்த குடும்பத்தில் உன்னை வாழ வைப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதான் என் புருஷனும் வந்து என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானே, நான் உன் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படிமா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏ மயில், அந்த குடிக்காரனை விட்டு தொலைடி, அவனை கொன்று போட்டுட்டாவது உனக்கு நான் சரவணன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழியை பண்ணுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம சுடர்கிட்ட, ஏய் அக்காவை பார்த்துக்கொடி அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு, ஐயோ எம்மா போச்சே, என் பொண்ணோட வாழ்க்கை போச்சே, நீ இதை கேட்கறதுக்கு நாதி இல்லையா, எனக்குன்னு யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அங்கே இருந்தவங்க, என்னம்மா ஆச்சு, எதுக்காக இப்படி திருப்புன்னு கத்துற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை போச்சேங்க, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல என் பொண்ணுக்கிட்ட வரதட்சணை கொடுமை பண்ணி பணம் நகைன்னு எல்லாமே நிறைய கொண்டு வந்தால் மட்டும்தான் நீ இந்த வீட்டில் வாழ முடியும், இல்லைனா நீ வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு புருஷங்காரன் மாமியார் மாமனார் நாத்தனார்னு எல்லாருமே அடித்து துரத்திட்டாங்களே என் பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே எங்கள் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது இங்கே போலீஸ் இருந்துட்டு, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்கம்மா என் பொண்ணு நிறையா கொடுமையை அனுபவிச்சிட்டா, பணம்னு நகைன்னு சொல்லிட்டு என் பொண்ணோட மாமியார் குடும்பம் ரொம்பவே அலையிறாங்க, நாங்கள் 80 பவுன் நகை போட்டேம்மா, அதுவும் பத்தலையா, அதுக்கப்புறம் இன்னும் சம்பாதிச்சு போட எங்ககிட்ட தெம்பு இல்லையம்மா, நாங்கள் அந்த பொண்ணோட கல்யாணத்துக்காகவே எக்கச்சக்கமான கடனை வாங்கி தான் பண்ணோம், ஆனால் அதுவும் பத்தாமல் இன்னும் நகை நட்டு வேணும்னு சொல்லிட்டு என் பொண்ணை அடித்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்களே, என் பொண்ணோட வாழ்க்கை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும், நீங்கள் தான் எங்களுக்கு இப்போ குலதெய்வம் குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் விழுகிறாங்க இங்கே பாக்கியம். எதுக்குங்க கால்லலாம் விழுகுறீங்க, எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஒரு கேஸை மட்டும் நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க, யாருன்னு பேர் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியம் இருந்துட்டு, குடும்பமே ஒட்டுமொத்தமாக என் பொண்ணை பிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, ஒருத்தரை கூட விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி, அதுக்கப்புறம் நம்ம மீனா, செந்தில், அதுக்கப்புறம் சரவண, கதிர், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இப்படின்னு பாண்டியன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒட்டுமொத்த பேரையுமே சொல்லிடுறாங்க, ஒருத்தவங்களை கூட விடாதீங்க, எல்லாருமே என் பொண்ணை சேர்ந்து கொடுமை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் பேருமே சொல்கிறாங்க. இப்போ போலீஸுமே நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது எங்கள் பாக்கியத்துக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. எங்கள் மாணிக்கம் இருந்துட்டு, என் பாக்கியம் நம்ம இப்போ பொய் கேஸ் தானே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, யோ
சத்தமாக பேசாதியா, இங்கே போலீஸ் எல்லாம் இருக்காங்க, நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசி தொலைஞ்சிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பாக்கியம், நம்ம பொய் கேஸ் தானே கொடுத்துருக்கோம், நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா போலீஸு உள்ளே தள்ளி நம்மளை முட்டிக்கு முட்டி லாடம் கட்டிடுவாங்க, அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும், யோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ எல்லாம்யா, எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மயில் வாழ்க்கையை சரி செஞ்சிடணும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ எல்லாத்தையுமே இந்த பாக்கியம் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே போலீஸ் வந்து நம்ம கோமதி வீட்டுக்கு போகிறாங்க. போலீஸ் போயிட்டு இங்கே பாருங்கள், உங்கள் மருமக வீட்டு ஆளுங்க உங்கள் மேலே கேஸை போட்டிருக்காங்க, நீங்கள் வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அழுதாங்க, அதனால் உங்கள் மேலே கேஸ் கொடுத்ததுனால உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. கோமதி இருந்துட்டு தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத கேளுங்க, எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, நாங்கள் எதுவுமே வரதட்சணை கொடுமை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் நம்ம கோமதியும் எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம போலீஸ் வந்து ஏற்றுக்கிறது இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் பேசிக்கணும், இங்கே பாருங்கள் இங்கே எதுவுமே பேசாதீங்க, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் எதிரின்ற மாதிரி நீங்கள் அந்த பொண்ணை கொடுமை பண்ணி வீட்டை விட்டு துரத்திருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா, வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து களி சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு புத்தி வரும், உங்களுக்கு வரதட்சணை கேட்குதா, அது மட்டும் இல்லாமல் 80 பவுன் போட்டிருக்காங்க, அது பத்தாமல் இன்னும் கேட்குதா உங்களுக்கு, வாங்க வந்து நீங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட லாடம் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி அதுக்கப்புறம் ராஜி இவங்க 2 பேரையும் மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். இதை வந்து நம்ம கோமதியோட அம்மா பார்க்குறாங்க. உடனே வடிவு இருந்துட்டு, அத்தை அங்கே பாருங்க அத்தை, கோமதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க, என்ன பிரச்சனையே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் மேடம் தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருங்க மேடம், என் பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லை, எதுக்காக என் பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா உன் பொண்ணு அவங்க மருமகளை வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க வீட்டாளுங்க கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், யாருமே இங்கெல்லாம் வந்து கேட்க முடியாது, பக்கம் போமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் ஜீப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம அப்போ தான் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. வடிவு இருந்துட்டு என்னாத்தா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏதோ வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு மயில் குடும்பத்திலேருந்து கேஸ் கொடுத்துருக்காங்க, அதனால தான் அரெஸ்ட் பண்ணுறாங்களாம். ஐயோ கடவுளே, என் பொண்ணு அடிப்பாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்கே, என் பொண்ணு குடும்பத்தில் உள்ளவங்க பணத்துக்கு நகை நட்டுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்களே, ஆனால் பொய் கேஸை கொடுத்து என் பொண்ணு குடும்பத்தவே அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்களே, இந்த மயில் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி கேடு கட்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்போ தான் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம வடிவு இருந்துட்டு, அழுகாதீங்க அத்தை, நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் முத்துவேலும் சக்திவேலும் வராங்க. நம்ம அப்போ தான் அழுதுகிட்டே போயிட்டு முத்துவேல்கிட்ட, டே முத்து, கோமதியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறா அத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே நம்ம அப்பத்தாவுமே ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. எப்படியாவது கோமதியை வெளியே கொண்டு வந்துடணும்டா, அதுக்கு நீ தான் உதவி செய்யணும், வாடா முத்து இப்போவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சக்திவேல் இருந்துட்டு, ஆத்தா அப்படியெல்லாம் அந்த கோமதியை வெளியே கொண்டு வர முடியாது, இங்கே பாராத்தா அவள் அனுபவிக்கிட்டோம் ஆத்தா, நம்ம குடும்பத்தை எப்படியெல்லாம் அவள் அசிங்கப்படுத்தினா, அதுக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து ஒட்டு மொத்தமாக இப்போ குடும்பமாக சேர்ந்து அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம அப்போ இருந்துட்டு, டே முத்து, என்னடா சக்திவேல் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், டே நீங்கள் இப்போல்லாம் பகையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்கடா, பொம்பளை பிள்ளைடா, இப்போது ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ஊரில் உள்ளவங்கெல்லாம் 1000 பேசுவாங்க, அது மட்டும் இல்லாமல் கோமதியை அடிக்கவும் செய்வாங்க, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா, நீ கோமதியை வந்து கொஞ்சம் காப்பாற்றி கொடுடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் போகவே கூடாதுண்ணே, நம்மளை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், போக வேண்டாண்ணே, நான் சொல்கிறத கேளுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் வந்து யோசிக்கிறாங்க. டே முத்து, யோசிச்சுக்கிட்டு இருக்காதுடா, சக்தி ஏதோ புத்தி கெட்டத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான், நீ யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதுடா, சீக்கிரமாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே பாண்டியனும் சரவணனும் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ போலீஸ் வந்து அவங்களையுமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது இப்போது இங்கே நம்ம சுகன்யாவுமே பார்க்குறாங்க. பழனி எங்கேயோ வெளியே போயிட்டு வரவும் உடனே இங்கே நம்ம பழனிக்கிட்ட சுகன்யா சொல்கிறாங்க, ஏங்க இப்போ தான் உங்கள் மச்சானையும் மாப்பிள்ளையையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே இங்கே நம்ம பழனி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க இப்போ தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இரு சுகன்யா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி ஓடி போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன் போனால் எல்லாரையுமே கூண்டில் அடித்து வச்சுருக்காங்க. இங்கே நம்ம ராஜி கோமதின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே பழனி இருந்துட்டு, அக்கா கவலைப்படாதீங்கக்கா, நான் எப்படியாவது உங்களை வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள் எதுக்காக எங்கள் அக்கா குடும்பத்தை நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லவும், என்னப்பா என்ன அக்கா பாசம் அடிச்சுக்கினா அதுக்காக நாங்கள் வெளியே விட்டுற முடியுமா, அவங்க குடும்பமாக சேர்ந்து ஒரு பொண்ணுக்கு வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ அவங்க அப்பா அம்மா கேஸ் கொடுத்துருக்காங்க,
இருக்காங்க. அதனால் நாங்கள் அரெஸ்ட் பண்ண தான் செய்வோம். தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லவும், ஐயோ நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த குடும்பமே ஃப்ராடு குடும்பம். பொய் சொல்லி தான் கண்டிப்பாக பொய் கேஸ் தான் போட்டிருப்பாங்க. என் அக்கா பணத்துக்கும் சரி நகைக்கும் சரி என் அக்கா குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே இது வரைக்கும் பண நகைக்கு ஆசைப்பட்டது கிடையாது. மருமக கிட்ட வரதட்சணை வாங்கிட்டான்னு சொல்லிட்டு கொடுமை பண்ணதும் கிடையாது. தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்க. அவங்க நிறைய ஃப்ராட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்க ஒவ்வொன்றா விஷயத்த சொல்லவும், அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ இருந்துச்சு இல்லையா, ஏற்கனவே நம்ம மயிலுக்கு கல்யாணம் ஆன விஷயத்த எல்லாத்தையுமே எங்கள் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. இதுக்கு ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் போலீஸ் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அப்போது அந்த பொண்ணு குடும்பத்து மேலே தப்பு இருக்குமா, இல்லை இவங்க மேலே இருக்குமா, அவங்க பொய் கேஸ் போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி கூட எங்கள் போலீஸ் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பழனி இருந்துட்டு, மேடம் நான் சொல்கிறது தான் 100க்கு 100 உண்மை. அவங்க எல்லாருமா சேர்ந்து பொய் சொல்லிட்டாங்க. என் மாப்பிள்ளையே ஏமாற்றிட்டாங்க. படிப்பு விஷயத்தில், நகை விஷயத்தில், குழந்த விஷயத்துலன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக எங்கள் அக்கா குடும்பத்தவே ரொம்பவே நொறுக்கி போயிட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க மேடம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியம் அவங்க தான் மயிலோட குடும்பத்தை நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக எல்லா உண்மையுமே வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து சொல்கிறாங்க. இங்கே போலீஸுமே சரி பாக்கியத்துக்கு கால் பண்ணி நீங்கள் உடனே கிளம்பி உங்கள் பொண்ணை கூட்டிக்கிட்டு இங்கே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம மயில் அப்போ தான் ஸ்டேஷனுக்கே வராங்க. கேஸ் கொடுத்த விஷயமுமே நம்ம மயிலுக்கு தெரியறதில்ல. இப்போது இங்கே போலீஸ் வந்து பாக்கியத்தை விசாரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது மயிலா எல்லா விஷயத்தையுமே அவங்க வாயால் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோமதி ஃபேமிலியை வெளியே விட்டுருவாங்க. மயில் வந்து கோமதியோட ஃபேமிலியை உண்மையை சொல்லி வெளியே வர வைப்பாங்களா, இல்லை என்ன யோசித்து என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.